ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைலோ சீசன் 2 எபிசோடு 1 உடைய ஒப்பீனியன். அண்ட் சைலோ வந்து பார்த்திங்கன்னா போன சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஜூலியட் வந்து பார்த்திங்கன்னா சைலோலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க இருக்கிற சைலோ மாதிரி நிறைய வெவ்வேறுகள் சைலோ ஒன்று இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது ரொம்ப ஒரு மர்மமாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு பெரிய ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு பார்த்து முடிச்சிட்டேன் நான். இந்த எபிசோடோட பேர் வந்து தி இன்ஜினியர், டைரக்டட் பை மைக்கேல் டின்னர். ஸோ இதுதான் சூப்பராக எழுதியிருக்காங்க. இந்த எபிசோடு ரைட் பண்ணது வந்து யாருன்னா கிரஹாம் யோஸ்ட். சைலோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா. அந்த கலர் கிரேடிங் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரி. ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு வரலாறு இருக்கும். ஸோ அதுதான். அண்ட் இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஆரம்பிப்பாங்க. சைலோ 17 என்ற ஒரு சைலோ இருக்கும். அந்த சைலோவுடைய ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் ஒன்று நடந்துகிட்ருக்கும். ஒரு ஃப்ளேம் வந்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ஃப்ளேம் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு சில இடத்துல வந்து அந்த லைட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டம்லாம் இருக்கும் போல் அந்த இடத்துல. ஸோ அந்த சைலோ 17 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங் சீனே நான் டைரெக்டாக சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சைலோ 17 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கும் ஐடி இன்ஜினியர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு மோதல் வந்து காமிப்பாங்க. அது ரொம்ப நல்லா வித்தியாசமாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. அண்ட் அதே சமயத்தில் அதில் நிறைய கேள்விகளும் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா அந்த ரெவல்யூஷனுடைய இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா த்ரில்லிங்காக இருந்தது, கம்ப்ளீட்டாக மிஸ்ட்ரியாக இருந்தது. இந்த ஃப்ளாஷ்பேக்குடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து அது முடிகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக மர்மமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெரீஃப் ஒருத்தர் இருப்பார். அவருடைய ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பார். அவர் ஏன் அந்த டோரை திறக்கலை, எதனால், என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்பார். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த விஷயம், அந்த ஸ்டோரியோடைய அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மர்மமாக இருக்கும். அந்த சைலோ 17 இருக்குது பார்த்திங்களா, அதோட ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல, அந்த இடத்துக்குள்ளே தான் ஜூலியட் வந்து உள்ளே போவாங்க. அண்டு நான் எல்லாருமே ரொம்ப தீவிரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஜூலிக்கு என்ன ஆகும், அவங்க அந்த வெளியில் ஹேர் உண்மையாகவே பாய்சனாக இல்லையா. ஸோ இன்னும் வரைக்கும் அது தெரியல, உண்மையாகவே அந்த ஹேர் எல்லாமே பாய்சன்னா இல்லையான்னு தெரில. அண்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடுவாங்க. எக்ஸிட்டில் வெளியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கையில் வந்து ஒரு விடுதலை என்ற கொடி வச்சுருப்பாங்க. அந்த கொடியை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல பிளான் பண்ணுவாங்க. அண்டு அதிலிருந்து தான் சைலோடைய ப்ரெசண்ட் கண்டினியூ ஆகும். அந்த ப்ரெசண்ட் டே ஓகேவா. ஜூலி வந்து அந்த கொடியை பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்னது கொடி இருக்குது இங்கே, இவ்வளோ பேர் சுற்று கிடக்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சைலோவுக்கு போவாங்க. ஸோ அது என்ன சைலோ, அது என்ன நடக்குது, இங்கே ஃபுல்லாக டெட் பாடியாக இருக்குது, உண்மையாகவே செத்துட்டாங்களா, இல்லை காற்றுனால செத்துட்டாங்களா, இல்லை யாராச்சும் ஷூட் பண்ணி செத்துட்டாங்களா, இல்லை என்ன நடந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியல, ஒரு பசில்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெட் பாடிஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ரியலாக இருக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு, இந்த கார்ப்ஸஸ் எல்லாமே. ஸோ சைலோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காகவே எடுத்திருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டிசைனோட ரைட்டிங்கும் அண்டு ஜூலியட்டோடைய மூமெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூலியட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டில் வந்து எந்த ஒரு டைலாக்கும் அவங்க பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பட்டு ஜூலியட் வந்து அந்த சைலோ 17 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வேறு யாராச்சும் இருக்காங்களோ அவங்கள மீட் பண்ணலான்ட்டு பார்ப்பாங்க. அவங்க எப்படி அந்த இடத்த வந்து சுற்றி பார்த்து கொஞ்சம் மீட் பண்ணலாமா பார்க்கலான்ட்டு ஒரு மர்மமாக இருப்பாங்களே, அதே மர்மமும் நம்மளுக்கும் அந்த ஃபீல் வரும். அதுக்கப்புறம்
ஜூலிக்கு வந்து ஜூலியட் வந்து ஒரு விஷயம் தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜூலியட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைலோ 17 சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சின்ன வயசில் இருந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வரும். அது ஏன்னா இந்த சைலோ 17ம் அவங்களுடைய சைலோ இருக்குல்ல, ரெண்டுமே ஒரே டிசைன் அண்ட் ஒரே இதுதான், ஒரே ஃபார்மெட்டில் தான் கட்டிருப்போம். சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் எல்லாமே ஒரே கம்ப்ளீட்டாக சேம் டிசைன் தான். இங்கே ஐடி டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். இங்கே பிரிட்ஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே எப்படி பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டுலாம் இருக்கோ அதே ஃபார்முலா தான் அங்கேயும் இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைலோக்குள்ளே போகும்போது அவங்களுடைய சைலோவுடைய மெமரிஸ் தான் ஞாபகம் வந்தது. ஸோ இந்த சைலோவில் என்ன லெவலோ அதே லெவல் தான் அந்த சைலோவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முதல் தடவையாக மெக்கானிக்கல் ரூமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு இந்த பாஸ்ட்டில் சொல்கிறேன், ஃப்ளாஷ்பேக் வந்து நடுவில் வரும். அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாமே. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியட்டுக்கு வந்து அவங்க முதல்ல அந்த சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிக்கல் ரூமுக்கு ஃபஸ்ட் டைம் போவாங்கள்ல, அவங்க ஃபஸ்ட் டைம் அதுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோலேஷன் இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி புது இடம், புது அனுபவம் அண்ட் புது எக்ஸ்பீரியன்ஸு, அந்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதில் வர ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வர ஃப்ளாஷ்பேக் தான் இந்த ப்ரெசண்ட்டில் வரும். அவங்களுக்கு ஏன் அந்த விஷயம் ஞாபகம் வருதுன்னா, ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க ஐசோலேஷனில் இருந்தாங்க, இப்போவும் அவங்க ஐசோலேஷனில் தான் இருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புதிய இடம் ஒரு புரிதலும் இல்லாமல் மர்மமாக இருக்கும். கொஞ்சம் இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த இடம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரொம்ப வசதியான இடம், ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம். ஆனால் மெக்கானிக்கல் வந்து அந்த கம்ஃபர்டபுள் இருக்காது. ஸோ அது எல்லாமே விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து இந்த எபிசோடு வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் கிரேடிங், அந்த லைட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களுடைய லோன்லினஸை காமிக்கிறதுக்கு ஒரு வைடான ஷாட் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் யாரோ இவங்கள வாட்ச் பண்ணுற மாதிரியே ஒரு கேமரா மூமெண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இன்னும் மர்மமாக இருக்கும் அண்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 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 ஃப்ளட்டு நடந்த இடத்த காமிப்பாங்க. அந்த ஃப்ளட்டு நடந்த இடத்துல வந்து ஜூலியட்டையும் அவங்க ஃப்ரெண்டும் உட்காந்து பேசுகிற மாதிரி. அந்த ஃப்ளட்டில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜூலியட் வந்து இந்த இடத்துல இருக்க ஃப்ளட்டில் நடந்த இடத்துலலாம் போய் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாடிஸ்லாம் நிறைய தூக்கில் தொங்கி வச்சுருப்பாங்க இந்த ப்ரெசண்ட்டில். அந்த பாடிஸில் இருக்க ரோப்பெலாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில அவங்களுக்கு நிறைய தெரியும் மெக்கானிக்கல் சம்மந்தமாக. அவங்களுக்கு அந்த மெக்கானிக்கல் இன்வென்ஷன், அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு மெக்கானிக்கல் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு சின்ன ஒரு டெம்பரரி பிரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணி அவங்க இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அண்ட் ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. அப்புறம் டோர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக லாக்கடாக இருந்தது. அண்ட் அது வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெக்கானிக்கலில் வேலை ஒர்க் பண்ணதுனால அந்த ஜூலியட்டு, அதனால் அவங்க ரொம்ப க்ரியேட்டிவான அவங்களுடைய தாட்ஸ்லாம் உள்ளே இன்புட் பண்ணி அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது அண்டு ரொம்ப ஸ்லோ அண்ட் லாங் அண்ட் டீட்டெயில்டு அண்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ரைட்டிங். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக சுத்தமாக போர் அடிக்கல, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சைலோவில் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருப்பாங்க. ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம் அண்டு ட்விஸ்ட்டுன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்லலாம், இல்லை எப்படி வேணால் சொல்லலாம். இல்லைனா ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு கண்டென்ட்டோடு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இந்த எபிசோடும் முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதான் கைஸ், அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் அண்டு சைலோ. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நான் ஆட் பண்ணிடுறேன். நான் இன்னொரு சீரீஸும் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த சீரீஸ் பேர் வந்து அசோகா. அண்டு அது வந்து நான் ஹோலாக தான் நான் அப்லோட் பண்ணுவேன். நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ண மாட்டேன்.
ஏன்னா அந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் எபிசோடும் ஏற்கனவே வந்துடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் சைலோ வந்து அப்படி கிடையாது. அது ஆன்கோயிங் சீரீஸ்னால அதை எப்பப்போ பார்க்குறேனோ அப்பப்போலாம் பார்த்து முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதான், நீங்கள் சைலோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அண்ட் நிறைய மர்மமான விஷயம்லாம் நிறையவே இருக்குது. எண்டிங்கில் ஒரு நபர் ஒருத்தர் காமிப்பார். அந்த நபரு கூட சைலோவுக்கு ஏதாச்சும் கிளாஷ் நடக்குமா இல்லையான்னு தெரில. அந்த சைலோ 17 எதனால் ரெவல்யூஷன் நடந்தது, அந்த 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 ஹோல் சிஸ்டமுடைய பர்பஸ் என்ன, அந்த ஹோல் பில்டிங்கும் யார் கட்டினா, ஸோ இது எதுவுமே எல்லாமே மிஸ்ட்ரியாக இருக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. புக்கில் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். அண்ட் டைம் வந்து இப்போது 6:09. இது வந்து நேற்று பார்த்தேன். ஸோ பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல் அண்ட் குட் ஈவினிங். அதுக்கப்புறம் மழை பெய்ய போகுது. அண்டு December 20 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, பை பை.